சில விஷயங்கள் நான் இதெல்லாம் பண்ணியிருந்திருக்கலாம். நான் எனக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கைய நான் வாழ்ந்திருந்திருக்கலாம். எனக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் பிடிக்கும் அப்படிங்கிற எனக்கு உண்டான அந்த விருப்பங்கள எனக்கு ஃபேவரட்டான ஒரு லவபிளான ஒரு பெர்சன்ட்ட நான் கன்வே பண்ணியிருந்திருக்கலாம். இந்த எல்லா ஸ்டேட்மெண்ட்லயுமே ஒரு சிமிலாரிட்டீஸ் நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும். என்ன அப்படின்னா, முடிஞ்சு போன ஒரு விஷயத்த பண்ணியிருந்திருக்கலாம், மாத்தியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு சிமிலாரிட்டீஸ். இதெல்லாம் எதோடைய குறியீடு அப்படின்னா, ரிக்ரெட்ஸ் அப்படிங்கிறது தாங்க. இந்த ரிக்ரெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இங்க இருக்க போற பீரியட் இன்னும் இன்ஃபைனைட். நம்ம இன்னைக்கு பண்ணலன்னா என்ன நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு சொல்லிக்கலாம், நாளான்னைக்கு சொல்லிக்கலாம். நம்ம பெர்சன் தானே அப்படிங்கிற இந்த லெதார்ஜிக்னஸ் இருந்துகிட்டே இருக்குமாம் இந்த ரிக்ரெட்ஸ்ல. இந்த லெதார்ஜிக்னஸ் எப்போ சீரியஸ் ஆகி இந்த ரிக்ரெட்ஸை ஃபுல்லாக நம்ம ஒழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எப்போ அப்படின்னா, டெத் அப்படிங்கிற அந்த ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸை ஃபேஸ் பண்ணும்போது தான் இந்த ரிக்ரெட்ஸ் ஐயோ இப்படி பண்ணிட்டோமே, இது சொல்லியிருந்திருக்கலாமே அப்படின்ட்டு மிகப்பெரிய ஒரு அப்படியே ஒரு மரம் மாதிரி நிற்குமா. இந்த ரெக்ரெட்ஸை 2 விஷயமா பார்க்கலாம். ஒன்று டெத்துக்கு முன்னாடி, இன்னொன்று டெத்துக்கு அப்புறம். டெத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, மோஸ்ட்டாக இந்த டிசீஸில் இருக்கிறவங்க, வயசானவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு தெரியும், ஒரு சிம்டம்ஸ் தெரிஞ்சிடும். நம்ம இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறோம், நம்ம இதுக்கப்புறம் இறக்க போகிறோம் அப்படிங்கிறது. அவங்க தன்னுடைய டெத் ஃபேஸில் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை ஃபுல்லாக கொஞ்சம் கன்வே பண்ணி, சில விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அந்த மாதிரி போயிடுவாங்களாம். ஆனால் இந்த ஆக்சிடென்டல் டெத் அப்படின்ட்டு இருக்குல்ல, இந்த ஆக்சிடென்டல் டெத்து, அப்புறம் சின்ன வயசுலேயே மரணம் ஆடுறது, இவங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்க சுற்றி உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ் அல்லது அவங்களுக்கு உண்டான நெருக்கமான லவபிள் பர்சன்ஸ் தான் இந்த ரிக்ரெட் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்களாம். சரி, இதுக்கு தான் அந்த பர்சன் என்கிட்ட பேசணும்னு நினச்சாப்லையோ, அந்த பர்சன் இப்படிலாம் வாழணும்னு நினச்சாப்லையோ, இந்த ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாப்லையே, ஆனால் எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு. அந்த பையன் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கலாமே, அந்த பர்சன் என்கிட்ட பேசியிருந்திருக்கலாமே, நான் கொஞ்சம் ஒத்துழைச்சிருந்திருக்கலாமே. இது டெத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய லவபிள்ஸ் அந்த சர்க்கிள் நடக்கக்கூடிய இந்த ரிக்ரெட்ஸ். பட் ஆனால் எந்த சர்க்கிளாக இருந்தாலும், டெத்துக்கு முன்னாடியாக இருந்தாலும், டெத்துக்கு அப்புறமா இருந்தாலும், இந்த டெத் அப்படிங்கிற அந்த ஃபேஸ் பண்ணுற வரைக்கும் இந்த சுச்சுவேஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா? ஏன் அதுக்கு முன்னாடியே சில விஷயங்கள் நம்ம கன்வே பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குமே. இந்த ரிக்ரெட்ஸை எப்படி ஸ்டாப் பண்ணுறது? த டாப் 5 ரிக்ரெட்ஸ் ஆஃப் டையிங் அப்படிங்கிற இந்த ஒரு புக்கு தான் அதுக்குண்டான ஒரு சொல்யூஷன்ஸை கொடுக்குது. இது ஒரு நல்ல ஒரு கிறிஸ்பியான புக்கு. ப்ரௌனி வேர் அப்படிங்கிறவங்க இந்த புக்கு எழுதியிருக்காங்க. ஸோ இந்த புக்கோட ஒரு ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னங்க, ஒரு புக் படிக்கலாமா? ப்ரௌனி வேர் இந்த ஆத்தர் பார்த்தீங்க அப்படின்னா, பேசிக்கலாக ஏர்லி மேரேஜ் பண்ணவங்க. பட் ஒரு சில அப்யூசிவ் அந்த ரீசன்ஸ் காரணமாக தன்னுடைய மேரேஜை விட்டுட்டு, அதுக்கப்புறம் தனக்கு உண்டான ஒரு லைஃப்பை ஃப்ரீடமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு, இண்டிபெண்ட்டாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மேரேஜை விட்டு வெளியில் நிறைய கண்ட்ரீஸ் போய், ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லையும் ஒவ்வொரு இடத்துல கிடைக்கிற வேலைகளை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு, அந்த மாதிரியே தன்னுடைய லைஃப்பை அப்படியே மூவ் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. இவங்க அன்எக்ஸ்பெக்டடாக லேண்ட் ஆன ஒரு கரியர் தான் பாலியேட்டிவ் கேர் அப்படிங்கிறது. அந்த கரியர் பாலியேட்டிவ் கேர் அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, டெத் பெட்டில் இருக்கிற நிறைய பேஷண்ட்ஸோட அந்த சில ரெகுலர் டே டு டே லைஃபுடைய நீட்ஸை ஃபுல்லாக பூர்த்தி பண்ணுற விஷயங்கள் தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டார்டிங் ஃபீடிங்கில் இருந்து அவங்கள குளிப்பாட்டுறது வரைக்கும், மெடிசன்ஸ் கொடுக்கறதுலேருந்து அவங்கள எந்திரிச்சு உட்கார வைக்கிறது, அவங்கள அசிஸ்ட் பண்ணுறது, அவங்கள வாக்கிங், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கூட்டும், இது மாதிரி எல்லாத்தையுமே பார்த்துக்கிற ஒரு ஹோம் ஸ்டே பாலியேட்டிவ் கேர் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் இவங்க அன்எக்ஸ்பெக்டடாக லேண்ட் ஆகிட்டாங்க. இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ், எந்த விதமான பேக்ரவுண்ட் எதுவுமே கிடையாது. ஆனால் சில இவங்களுடைய குவாலிட்டிஸ், இவங்களுடைய டெண்டர்னஸ், கைண்ட்னஸ், இது மூலயமா சில வேர்ட் ஆஃப் மவுத் மூலயமா இந்த ஜாபை நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் மூலயமா லேண்ட் ஆன ஒரு ஜாப் தான் இந்த பாலியேட்டிவ் கேர். இந்த ப்ரௌனி வேர் பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட இவங்க ட்ரீட் பண்ண பேஷண்ட்ஸ் 30 to 100 years வரைக்கும் டெத் பெட்டில் இருக்கிற பேஷண்ட்ஸை ஃபுல்லாக அவங்க நிறைய பார்த்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்த ஒரு பர்சன்ஸில் அவங்க நிறைய பேர், எல்லா பேஷண்ட்ஸுமே தன்னுடைய மரணப்படுக்கையில் நிறைய ரிக்ரெட்ஸை ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. இதெல்லாம் பண்ணியிருந்திருக்கலாம், இதெல்லாம் செஞ்சுருந்துருக்கலாம் அப்படின்ட்டு இந்த ரிக்ரெட்ஸ் நிறைய ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த ரிக்ரெட்ஸில் டாப் 5 ரிக்ரெட்ஸை தான் இந்த புக் டீல் பண்ணியிருக்கு. ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க ஒரு சாங் ரைட்டர் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு பர்சன் தான் ப்ரௌனி வேர். பட் அந்த சாங் ரைட்டிங்க்கு உண்டான சில விஷயங்கள், ஒர்க், எல்லா எஃபர்ட்ஸையும் சைட் பை சைடு பேரலாக போட்டுட்டு இருந்தாலுமே, ஒரு சம்பாதிக்கணும், அந்த மணி அப்படிங்கிறது முக்கியமாக அப்படிங்கிற அந்த காரணத்துக்காக இந்த பாலியேட்டிவ் கேர் அப்படிங்கிறதையே அவங்க மைண்ட்ஃபுல்லாக எடுத்து அந்த பாலியேட்டிவ் கேரில் இன்ட்ரெஸ்டாக எடுத்து பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதில் அந்த ரிக்ரெட்ஸ் தான் இந்த புக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டீல் பண்ணியிருக்கிறது. ஸோ டாப் 5 ரிக்ரெட்ஸில் நம்பர் 1 ரிக்ரெட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா, courage to live my life on my own terms, on my wish, not the expectation of others.
எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வந்து நான் எனக்கு பிடிச்ச மாதிரியே நான் வாழணும், அடுத்தவங்களுடைய எதிர்பார்ப்புகள் இல்லாமல் நான் வாழ்ந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் ரெக்ரெட் நம்பர் 1. இதுதான் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து சொன்ன ஒரு ரெக்ரெட்ஸ். இதில் நிறைய ஸ்டோரிஸ்லாம் வந்திருக்கும். பட் ஆனால் இவங்க சில கிறிஸ்பியான ஒரு ஸ்டோரிஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பர்சன் வந்து ஒரு லேடி கல்யாணம் ஆகி தன்னுடைய ஹஸ்பண்டுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை ஃபுல்லாக தியாகம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த சில ஒரு மாடர்னான ஒரு லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய ஆசைகள் இதெல்லாம் இருந்திருக்கு. பட் அது எல்லாத்தையும் தாண்டி தன்னுடைய ஹஸ்பண்ட் சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காகவே வந்து தன்னுடைய லைஃப்பை ஃபுல்லாக அவங்க லீட் பண்ணியிருந்திருக்காங்க. இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஹஸ்பண்ட் வந்து ஒரு கண்டினியூஸ் ஸ்மோக்கர். ஸோ அந்த கண்டினியூஸ் ஸ்மோக்கிங்னால அந்த பர்சனை அஃபெக்ட் பண்ணுச்சோ இல்லையோ, இந்த லேடியை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருந்திருக்கு. தன்னுடைய கிட்டத்தட்ட ஒரு 70th டே ஏஜ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, தனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வந்து அவங்க வாழவே இல்லை. ஒரு இண்டிபெண்டன்சி, ஃப்ரீடம் அப்படிங்கிறத வந்து ஒரு ஃபீல் பண்ணாமே இருந்திருக்காங்க. ஆனால் சில டிசீஸ் வந்த காரணத்தால் தன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 இயர்ஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃப்ரீடம் அப்படிங்கிறத வந்து அவங்க உணர்ந்திருக்காங்க. இவ்வளோ ஒரு அருமையான லைஃப்பை நான் முன்னாடியே வாழாமல் போயிட்டேனே அப்படின்ட்டு. ஆனால் அந்த 5 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு டிசீஸ் வந்திருக்கு. அந்த டிசீஸ் வரதுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா, தன்னுடைய ஹஸ்பண்டுடைய ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் தான் இந்த டிசீஸ் எனக்கு வரதுக்கு காரணம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து அந்த ஒரு மேரேஜ், இந்த ஒரு கஷ்டமான ஒரு மேரேஜ்லேருந்து நான் வெளியில் வந்து எனக்கு பிடிச்ச லைஃப்பை நான் வாழ்ந்திருந்தேன் அப்படின்னா, லைஃப்பை மட்டும் இல்லாமல் என்னுடைய ஹெல்த்தையும் நான் நல்லபடியாக பார்த்துருந்துருக்கலாமே. ஸோ நான் ஏன் இப்படி வாழாமல் விட்டுட்டேன் அப்படின்ட்டு இந்த ரிக்ரெட்டை தான் அந்த லேடி வந்து பிரானிகிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ நம்ம இதில் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, எய்தர் மேல் ஆர் அ ஃபீமேல், நம்ம ஒவ்வொரு சில சுச்சுவேஷன்ஸ்லையுமே வந்து எய்தர் பேரண்ட்ஸ்க்காகவோ அல்லது நம்மளுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்காகவோ நம்மளுடைய பிள்ளைகளுக்காகவோ சில விஷயங்களை வந்து நம்ம தியாகம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். அதில் எந்த தப்புமே கிடையாது. பட் ஆனால் நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம பண்ணுறோமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா 90% ஆஃப் த பர்சன்ஸ்ட்டை வந்து கேட்கும்போது இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என்னுடைய சொந்த எனக்கு விருப்பமான ஒரு லைஃப்பை நான் தியாகம் பண்ணிட்டு தான் இந்த ஒரு லைஃப்குள்ளே வந்திருக்கேன் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ நிறைய பேர்த்துக்கிட்ட இந்த ஒரு ரிக்ரெட் வந்து காமனாக இருந்திருக்கு. ஸோ ஈவன் தோ அடுத்தவங்களுடைய சந்தோஷம், நம்முடைய ஃபேமிலி அவங்களுடைய சந்தோஷம் இதெல்லாத்தையும் தாண்டி நமக்கு பிடிச்ச ஒரு லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா டெத் பெட்டில் நம்ம இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம லவபிள் ஒன்ஸ் எல்லாமே கூட இருந்திருப்பாங்க. ஆனால் எனக்கு பிடிச்ச லைஃப்பை நான் வாழ்ந்தனா அப்படின்னா இல்லவே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு தாட் வந்து நம்மளை ரொம்ப நோகடிச்சிடும் அப்படின்ட்டு இருக்காங்க. நம்பர் 2, ஐ விஷ் ஐ ஹேடன்ட் ஒர்க்ட் ஸோ ஹார்ட் அப்படிங்கிறது தான். ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து நம்ம எல்லாத்துக்குமே நிறைய பேருக்கு தெரியும். அவர் வந்து தன்னுடைய மரணப்படுக்கையில் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, என் ஃபேமிலிக்கு நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்திருக்கலாமோ அப்படிங்கிறது தான். டெக்னோ வேர்ல்டில் வந்து மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான், இவ்வளோ நிறைய இன்னோவேஷன்ஸை கண்டுபிடிச்சவர். பட் அந்த ஒரு பர்சனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொடாத சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அந்த ஒரு பர்சன் தன்னுடைய பர்சனல் லைஃப்பில் ரிக்ரெட் பண்ண விஷயங்கள் தான் ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலையே அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். ஸோ இதில் வந்து இந்த ஒரு ரிக்ரெட் வந்து காமனாக எல்லா பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ரிக்ரெட் பண்ண ஒரு காமனான ஒரு ரிக்ரெட் தான் இந்த ரிக்ரெட். இதில் நிறைய ஸ்டோரிகள் இருக்குது. பட் இந்த ஸ்டோரிஸில் வந்து ஒரு ஸ்டோரி வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டோரி, என்ன ரொம்ப நெகிழ்ந்த ஒரு ஸ்டோரி. ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லவ்வபிள் கப்புள்ஸ். அவங்க வந்து தன்னுடைய ஒய்ஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வருஷமாக அவங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய டூரிசம் இதெல்லாம் போகணும், நிறைய கண்ட்ரீஸ்லாம் போய் நம்ம சுற்றி பார்க்கணும். ஸோ நம்மளுடைய பசங்களும் இந்த மாதிரி நல்லா வளர்ந்து எல்லாம் பண்ணி அவங்க இப்போ சம்பாதிக்கிற லெவலுக்குலாம் வந்துட்டாங்க. இப்போனாச்சும் நீங்கள் கொஞ்சம் ரிட்டைர்மெண்ட் வாங்கினீங்க அப்படின்னா நம்ம நிறைய கண்ட்ரிஸ்லாம் சுற்றி பார்க்கலாமே அப்படின்ட்டு அவங்களோட ஒய்ஃப் வந்து கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் இந்த ஒரு பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு ஒர்க்கஹாலிக். அவர் வந்து இன்னும் ஒரு 5 இயர்ஸ் டைம் விடு, நான் முடிச்சிடுறேன் அப்படிங்கிறது கேட்காரு. ஈவன் தோ ஹீஸ் ஒரு டிசைடிங் அத்தாரிட்டி ஆஃப் த கம்பெனி, டாப் மோஸ்ட் லெவலில் இருக்காரு, பல சக்ஸஸ் எல்லாமே பார்த்துட்டாரு. பட் இருந்தாலும் அந்த ஒர்க் மேலே உள்ள ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு தீரவே இல்லை. பயங்கர ஒர்க்கஹாலிக்காக இருந்திருக்காரு. தன்னுடைய ஒய்ஃப் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து அப்படியே தள்ளி போட்டுகிட்டே போயிருந்திருக்காரு. இது எவ்வளோ தூரம் தள்ளி போட்டுகிட்டே போயிருந்திருக்காரு அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஒய்ஃப் வந்து முடியாமல் போய் டெத் பெட்டில் போய் இனிமேல் நடக்கவே முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. அந்த லெவல் வரைக்கும் இந்த பர்சன் ரிட்டையர்மெண்ட்டே வாங்காமல் ஒர்க்னே இருந்திருக்காரு, கம்பெனிலே இருந்திருக்காரு. பட் அந்த தன்னுடைய ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க. இறந்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு வந்து தன்னுடைய ஒய்ஃபோடைய அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னு இவருக்கு தோணியிருக்கு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒய்ஃப் இறந்ததுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் வாழ்ந்திருக்காரு. ஆனால் அந்த 10 வருஷமும் அந்த ரிக்ரெட்லேயே தான் வாழ்ந்திருக்காரு.
என் ஒய்ஃப் ஆசைப்பட்ட விஷயங்களை நான் பண்ணாமல் போயிட்டேனே, என் ஒய்ஃப் ஆசைப்பட்டதெல்லாம் கண்ட்ரி சுற்றி பார்க்கணும், நான் என்னை ரிட்டையர்மெண்ட் வாங்கணும், என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவளோட ஆசையே. ஆனால் அவளோட ஆசையை நான் நிறைவேற்றி வைக்காமையே போயிட்டேனே அப்படின்ட்டு இந்த ஒரு ரிக்ரெட்லேயே வந்து கிட்டத்தட்ட தன்னுடைய 10 வருஷத்தையும் போக்கியிருந்திருக்காரு. அது நம்ம ஒய்ஃப் இறந்து அந்த ஒரு அடுத்த செகண்டே வந்து ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டார். பட் இருந்தாலும் அந்த ஒரு 10 வருஷம் அந்த ரிக்ரெட் போட்டு அவரை வாட்டி வதக்கி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய டெத் பெட்டில் ப்ரானி வேறு தான் பேலிட்டிவ் கேராக அவங்களுக்கு இருந்திருக்காங்க. அப்போ அந்த ப்ரானி அவங்க ஆத்தர்கிட்ட வந்து ஷேர் பண்ணது எல்லாமே வந்து ஒர்க் இஸ் இம்பார்ட்டன்ட், பட் ரொம்ப ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை, தன்னுடைய ஃபேமிலியும் ரொம்ப முக்கியம், ஸோ அதை நீ மறக்காமல் பார்த்துக்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்தான். நம்ம இதில் இன்னமும் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் லைஃப், பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப், ஃபேமிலி, ஒர்க் அப்படிங்கிற இந்த ஒரு பேலன்ஸ் இல்லாமையே தான் நம்ம இன்னும் நிறைய பேர் வாழ்ந்துகிட்டே இருக்கோம். ஒர்க் ஆப்வியஸ்லி மணி இஸ் இம்பார்ட்டன்ட், மணி கிவ்ஸ் இஸ் ஃப்ரீடம், இது எல்லாமே உண்மை தான். பட் ஆனால் இந்த ஃபேமிலி அப்படிங்கிற இந்த பேக் போன் இருந்தால் மட்டும்தானே இந்த ஒர்க் அப்படிங்கிறத நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவு இந்த ஒரு பேலன்ஸை நம்ம லைஃப்பில் நம்ம கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இந்த ரிக்ரெட் நம்ம சொல்லக்கூடிய விஷயம். இந்த ரிக்ரெட்டை தவிர்க்கிறதுக்கு நம்ம முடிஞ்ச அளவு கொஞ்சம் ட்ரை பண்ணுவோமே. ரிக்ரெட் நம்பர் 3, ஐ விஷ் ஐ ஹேட் த கரேஜ் டு எக்ஸ்பிரஸ் அவர் ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறதான். எனக்கு வந்து இந்த எல்லா ரிக்ரெட்லையுமே வந்து இந்த ரிக்ரெட் வந்து ரொம்ப கொஞ்சம் பாதித்த ஒரு ரிக்ரெட் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, நம்ம நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரெகுலர் டே டு டே லைஃப்பில் நம்ம பேரண்ட்ஸ் ஆகட்டும், நம்மளுடைய ஸ்பவுஸ் ஆகட்டும், நம்மளுடைய சில்ட்ரன் ஆகட்டும், சின்ன சின்ன அஃபெக்ஷனேட்டான சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு நிறைய பண்ணியிருந்திருப்பாங்க, நம்மளுமே அவங்களுக்கு பண்ணியிருந்திருப்போம். ஆனால் அவங்க பண்ணும்போது ஒரு அப்ரிஷியேஷன் அப்படிங்கிறது கொடுக்காமே நம்ம இருந்திருப்போம். எது நம்ம ஸ்பவுஸ் ஆகட்டும் டெய்லியும் சமைச்சு போடுறது, அல்லது அவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணி கொடுக்கும்போது இன்றைக்கி இது நல்லா இருந்துச்சு, இந்த டிஷ் நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு நம்ம ஸ்பவுஸ்ட்டை ஒரே ஒரு சின்ன அப்ரிஷியேஷன் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அவங்க வந்து அதை நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம் இதெல்லாம் அவங்க பெருசாக எடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் இந்த ஒரு சின்ன அப்ரிஷியேஷன் அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அட்லீஸ்ட் ஒரு ஸ்மைல் கொண்டு வந்துச்சு அப்படின்னாலே அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம் தானே. நம்ம அம்மா அப்பா பார்த்தீங்க அப்படின்னாலுமே நம்மளோட பேரண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் என்னைக்காச்சும் நம்ம அம்மா அப்பாட்ட போய் அம்மா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்குமா, அப்பா ஐ லவ் யூ ஸோ மச்ப்பா அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னா அவங்க அதை பெருசாக எடுத்துக்கிறாங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட்டு நம்ம பையனுக்கு நம்மளை பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அந்த ஒரு திருப்தி வந்து அவங்களுக்கு மனசில் கிடச்சிருந்துருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபீலிங்ஸை வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமே இருக்கும். இது வந்து ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு ஈவன் தோ வென்எவர் யுவர் டஃப் டைம்ஸ், நீ ஒரு முடியாத ஒரு ஸ்லோ ஃபேஸில் இருந்தாலுமே உன்னுடைய ஃபீலிங்ஸை முடிஞ்சளவு உன்னோட லவ்வபிள் ஒன்ஸ்ட்டு ஷேர் பண்ணு அப்படிங்கிறதான் இந்த ரிக்ரெட் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் ஒரு ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பயங்கர ரிச்சான ஒரு ஃபில்த்தி ரிச்சான ஒரு பர்சன், அந்த ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு லேடி வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து லவ் பண்ணுறாங்க. அந்த ஆர்டிஸ்ட் வந்து ஸோ சிம்பிளிஸ்டிக் லைஃப் ஸ்டைலில் வாழக்கூடிய ஒரு பர்சன். இந்த கேர்ள் வந்து இந்த ஒரு பர்சனை ஆர்ட்டில் ரொம்ப இன்வால்வ் ஆகி அந்த ஆர்டிஸ்ட்டை வந்து லவ் பண்ணுறாங்க. பட் இது வந்து அவங்களுடைய அந்த பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சு போய் அவங்க பேரண்ட்ஸ் வந்து இந்த சொசைட்டி ஸ்டேட்டஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த மேரேஜ் வந்து அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஆனால் இப்போ வந்து என்னுடைய பேரண்ட்ஸாக இல்லை இந்த லவ்வாக முக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லவ் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லவ் மேரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அந்த டெசிஷனை விட்டுட்டு அவங்க பேரண்ட்ஸ் சொன்னபடி வாழ்ந்தாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பிடிச்ச ஒரு வாழ்க்கையை வாழாமல் அவங்க பேரண்ட்ஸோட சொன்ன லைஃப்பை தான் வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் அந்த பர்சன் தன் லவ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லவ் மேரேஜ் வந்திருக்காங்க. அதுக்கப்புறமேல அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து தன்னோட டாட்டரோட சாய்ஸை வந்து ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. பட் வாழ்ந்த ஒரு மேபி அவங்க லவ் மேரேஜ் பண்ணி வாழ்ந்த ஒரு 8 இயர்ஸ்லேயே பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த கேர்ளுக்கு, இந்த லேடிக்கு வந்து ஒரு டிசீஸ் வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு மிடில் ஏஜ் உமன், ஒரு 40 இயர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசீஸ் வந்து பெட் ரிடன் ஆகி நடக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த டைமில் தான் ஆத்தர் வந்து பேலியேட்டிவ் கேராக போயிருக்காங்க, ப்ரானி. ஸோ அப்போ அவங்க சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு பர்சனை நான் மட்டும் லைஃப்பில் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என் லைஃப் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு லைஃபாக இருந்திருக்காது. நான் ஆப்வியஸ்லி இப்போ வந்து என்னுடைய ஃபேமிலி எல்லாத்தையும் நான் விட்டுட்டு போகிறேன். பட் ஆனால் எனக்கு ஒன்று ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன அப்படின்னா என் லைஃப்பை நான் கம்ப்ளீட்டாக நான் வாழ்ந்திருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இருக்குது அப்படின்னு கன்வே பண்ண விஷயங்கள் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் தான் அன்றாடம் நம்ம லைஃப்பில் வந்து ஒரு நம்ம லவ்வபிள் பர்சன்ஸ் ஆகட்டும், அல்லது நம்மளுடைய பேரண்ட்ஸ் ஆகட்டும், நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், அவங்ககிட்டலாம் வந்து எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறது கூட நம்ம ரொம்ப தயங்குறோம். நம்முடைய லவ் ஃபீலிங்ஸ் ஆகட்டும், ஒரு பிடிச்ச விஷயங்கள் ஆகட்டும், எல்லாத்தையுமே வந்து நம்ம சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப தயங்குறோம்.
அந்த வேர்ட்ஸுக்கு வந்து அவ்வளோ மதிப்பு இருக்கா அப்படின்னா ஆப்வியஸ்லி வேர்ட்ஸுக்கு வந்து அவ்வளோ பவர்ஃபுல் இருக்கும். பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்கள் தான் அந்த வேர்ட்ஸ். ஈவன் தோ என்னுடைய ஆக்ஷன்ஸ் மூலயமா நிறைய சில அது மித்தா என்னன்னு எனக்கு தெரியாது. பசங்க வந்து வேர்ட்ஸ் மூலயமா எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க, ஆக்ஷன்ஸ் மூலயமா தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. கேர்ள்ஸ் வந்து வேர்ட்ஸை தான் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. பட் இது எல்லாத்தையும் தாண்டி அட்லீஸ்ட் அந்த ஒரு வார்த்தையை நம்ம சொல்கிறோம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னா சொல்லிடுறதுல நல்லது தானே. ஸோ முடிஞ்ச அளவு வாட் எவர் த ஃபீலிங்ஸ் அதை அடுத்தவங்ககிட்ட, அதாவது நம்ம லவ்வபிள் பர்சன்ஸ், ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்ககிட்ட நம்ம கன்வே பண்ணுறோம் அப்படின்னா அது அந்த ஒரு பர்சனுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த ரிக்ரெட் டெத் பெட் வரைக்கும் நம்ம கொண்டு போகாமல் இருந்தோம் அப்படின்னாலே மிகச்சிறந்த ஒரு விஷயம். அந்த பெட்டு, இந்த டெத் பெட்டுக்கு போய் தான் எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறத விட, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற டைம்லையே யூ ஆர் மை லவ், யூ ஆர் ஐ எம் வெரி ஃபவுண்ட் ஆஃப் யூ, நான் உன் மேலே ரொம்ப அஃபெக்ஷன் வச்சுருக்கேன், இந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்கிறோம் அப்படின்னா அது நல்ல ஒரு சந்தோஷம் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு லைஃப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது ரொம்ப உண்மை. ஸோ முடிஞ்ச அளவு இந்த ரிக்ரெட்டையும் தவிர்க்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்போ நம்ம லீட் பண்ணிட்டு இருக்கிற லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஒரு சீரியஸான ஒரு ஃபேஸில் போயிட்டுருக்கு, ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு. நம்மளால் வந்து நேற்றை பற்றியோ அல்லது இன்னும் ஒரு நாளைக்கு நாளான்னைக்கு பற்றியோ யோசிக்கிற லெவலுக்கு கூட நம்மளுக்கு கொஞ்சம் டைம் கிடையாது. பயங்கர ஸ்பீடாக அப்ஸ்கேலிங் பண்ணிவிட்டு நம்மளுடைய காம்படிஷன் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம பயங்கரமாக ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். பட் இந்த ஓவரால் இந்த பீரியட் ஆஃப் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சீரியஸான ஒரு ஃபேஸில் இந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா ஓல்ட் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை வந்து நம்ம அப்படியே நம்ம மறந்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். அந்தந்த பீரியடில் நம்மளுக்கு என்னென்ன ஃப்ரெண்ட்ஷிப்லாம் அமையுதோ அவங்களோடையே தான் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். வெளியே இந்த பழைய ஃப்ரெண்ட்ஸை நம்ம டச் வச்சுருக்கோமா, இன்னும் நம்ம அவங்ககிட்டலாம் பேசிட்டு இருக்கோமா அப்படின்னா 60% வந்து கிடையவே கிடையாது. ரிமைனிங் ஒரு 40% தான் உண்மை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த ரிக்ரெட் வந்து நம்பர் 4. ரிக்ரெட் நம்பர் 4 என்ன கன்வே பண்ணுது அப்படின்னா, ஐ விஷ் ஐ ஷுட் ஹேவ் ஸ்டே டச் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் அ லாங் டைம் அப்படிங்கிறது தான். என் ஃப்ரெண்ட்ஸோடலாம் நான் கொஞ்சம் டச்சில் இருந்திருந்தேன் அப்படின்னா நல்லா இருந்திருக்கோமே அப்படின்ட்டு. இப்போ வரைக்கும் நிறைய பர்சன்ஸ்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அல்லது உங்களுடைய லாங் டேர்ம் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டோம் அப்படின்னா காலேஜில் பழகின ஃப்ரெண்ட்ஸை மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா அந்த 4 years அல்லது 5 years அல்லது 8 years ஆஃப் காலேஜில் நம்ம ஸ்டடீஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அந்த பாண்டு வந்து ரொம்ப திக்காக இருந்திருக்கும். அந்த ஃப்ரெண்டு தான் வந்து நம்மளுக்கு லைஃப் லாங் நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தினால, ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நம்ம இன்டென்ஷனாக நம்ம பண்ணுறதே கிடையாது, அங்கங்கே ஒரு கேப் விழுந்துருது. ஆனால் இந்த கேப் விழாமல் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய கொஞ்சம் டச்லேயே இருந்திருந்தாங்க அப்படின்னா நம்மளுடைய ஓல்டேஜ் பீரியட் அப்போ இந்த ஃப்ரெண்டு தான் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக இருந்திருப்பாங்க அப்படின்ட்டு ஒன் ஆஃப் த ஸ்டோரி சொல்லுது. ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிக்ரெட்டில் ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம்லையும் ஒவ்வொரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வச்சுட்டே இருக்காங்க. ஆனால் ஒரு பீரியட்லேருந்து இன்னொரு பீரியட், ஒரு ஃபேஸ்லேருந்து இன்னொரு ஃபேஸ் லைஃப் வந்து நகர்ந்து போக 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 தன்னுடைய பழைய செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து டச் இல்லாமே விட்டுட்டாங்க. அப்படியே காண்டாக்ட் பண்ணாமல் அந்த மாதிரி அப்படியே விட்டுட்டாங்க. இது வந்து ஒரு கிராண்டட்னஸா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இல்லவே இல்லை. ஆனால் இந்த ஸ்பீடான லைஃப்பில் வந்து அப்படியே டச் இல்லாமல் போயிடுது. அது அவங்களுடைய டெத் பெட்டில் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃபீல் பண்ண விஷயங்கள், ஃபேமிலி எல்லாமே இருக்காங்க, ஆனால் பழைய விஷயங்களை போட்டு இது பண்ணுறதுக்கு, மெமரைஸ் பண்ணுறதுக்கு, செரிஷ் பண்ணுறதுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே இல்லையே, ஏன் நான் அந்த மாதிரி டச் இல்லாமல் போயிட்டேன் அப்படின்ட்டு ரிக்ரெட் பண்ண ஒரு லேடி தான் இந்த ஸ்டோரியில் வர்றது. அதுக்கப்புறம் பேலியேட்டிவ் கேர் நம்ம அவங்க ஆத்தர் போய் சில ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து பழைய ஃப்ரெண்ட்ஸோட லிஸ்ட்டு, அவங்களோட கான்டாக்ட்ஸ் இதெல்லாம் வாங்கி அவங்களுக்கு கால் பண்ணி வர வச்சு பேசும்போது கிட்டத்தட்ட ஒரு 5 days பார்த்தீங்க அப்படின்னா பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க அந்த லேடியை. அந்த லேடி வந்து அந்த ஒரு 5 days என்னமோ இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலில் தான் இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள் நம்ம லைஃப்பில். ஸோ முடிஞ்ச அளவு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விட்டுடுறோம், இது உண்மை, அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு உண்மை தான். ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்லேருந்து இன்னொரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் போகிறோம் அப்படிங்கும்போது சில செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை வந்து நம்ம கொஞ்சம் அப்படியே விட்டுறோம், அது கேப் விழுந்துருது. ஆனால் அந்த கேப் விழாமல் இந்த ஃப்ரெண்ட்ஸை ஃபுல்லாக நம்ம டச்லேயே வச்சுருந்தோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி அது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும், டெஃபினட்டான ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். இந்த ரிக்ரெட்டை நம்ம டெத் பெட்டில் டச் பண்ணாமல் விட்டுட்டோமே, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸில் கொஞ்சம் நம்ம டச் வச்சுருந்துருக்கலாமே அப்படின்ட்டு நம்ம அந்த ரிக்ரெட்டை கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரிக்ரெட் நம்பர் 5, ஐ விஷ் ஐ லெட் மை செல்ஃப் பி ஹாப்பியர் அப்படிங்கிறதான். நான் என்னன்னாலே கொஞ்சம் சந்தோஷமாக நான் வச்சுருந்துருக்கலாமே, நான் ஏன் வச்சுக்காமே இருந்துட்டேன் அப்படிங்கிற இந்த ஒரு ரிக்ரெட் தான் இதை பற்றி பேசுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டோரி மூலிமா நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு லேடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்திலே வந்து தன்னுடைய ஏர்லியர் லைஃப்லேயே கார்ப்பரேட்டில் மிகப்பெரிய ஒரு பொசிஷனுக்கு போயிட்டாங்க. மிகப்பெரிய ஒரு பொசிஷன் இந்த சென்ஸ் 35 yearsலேயே CEO அந்த லெவலுக்கு போயிட்டாங்க.
அவங்க வந்து அந்த ஒரு பொசிஷன் போனதுனாலேயே என்னவோ தனக்கு கீழே இருக்கிற சப்பார்டினேட்ஸ், தனக்கு கீழே இருக்கிற ரிப்போர்ட்டிங் பர்சன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் பாஸி அப்படிங்கிற அந்த கைண்ட்லேயே வந்து ட்ரீட் பண்ணியிருந்திருக்காங்க. யார்கிட்டையுமே வந்து ரொம்ப ஒரு கைண்டட், அஃபெக்ஷனேட்டாக யார்கிட்டையுமே இல்லாமல் பாஸி அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்காங்க. இதனாலே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பெருசாக பர்சனல் லெவலில் எந்த ஒரு சர்க்கிளுமே கிடையவே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸும் அவ்வளோக்கா கிடையவே கிடையாது பர்சனல் லெவலில். ஏன்னா இவங்களுடைய ஒர்க் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட தன்னுடைய 60 இயர்ஸ் ஆஃப் லைஃப் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனலில் பயங்கரமாக இருந்திருக்காங்க. அந்த 60 ஆண்டு காலமும் வந்து வெறும் கம்பெனிக்காகவும் ஒர்க்குக்காகவும் வந்து பாஸி அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர்லேயே இதாகிட்டாங்க. இதில் அவங்க சொன்ன ஒரு டேர்ம் என்ன அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் என்வாயன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டேர்ம் தான். நம்மளுடைய என்வாயன்மெண்ட் எப்படி இருக்கோ அதுக்கு நம்ம எப்படிலாம் நம்ம மாற்றிக்கிறோமோ ஆப்வியஸாக நம்மளுடைய கேரக்டர் அந்த மாதிரி மாறிடும் அப்படிங்கிறது தான். சின்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டே, மோஸ்ட் ஆஃப் த லைஃப் ஸ்பேனவே வந்து ஒர்க்லேயே இந்த லேடி வந்து செலவழித்ததுனால இவங்களோட கேரக்டர் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா வெறும் டெண்டர், ரொம்ப கைண்டான ஒரு கேரக்டர் இந்த பர்சனோட கேரக்டர். ஆனால் அவங்க ஒர்க் இந்த மாதிரியான ஒரு பாஸி அப்படிங்கிற அந்த ஒரு லீட்லேயே இருந்தனால அவங்களுடைய கேரக்டர் ரொம்ப பாஸி அப்படிங்கிற கேரக்டராகவே போயிடுச்சு. யார்கிட்டையும் ஒரு கைண்டடாக பேசவே அந்த பர்சனால் முடியவே இல்லை. இது தன்னுடைய டெத் பெட்டில் வரும்போது தான் தன்னுடைய ஆத்தர் இந்த பர்சன் பிரானி அப்படிங்கிறவங்க வந்து நம்மளை ட்ரீட் பண்ண விதத்தில் பார்க்கும்போது, நீ மட்டும் ஏன் இப்படி சந்தோஷமாக, எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்க, என்னால் ஏன் சந்தோஷமாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆத்தர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், ஹாப்பினஸ் இஸ் அ சாய்ஸ் அப்படிங்கிறது தான். நம்ம என்ன ஒரு ட்ரபிளான ஃபேஸு, என்ன ஒரு டவுனான ஃபேஸில் இருந்தாலுமே வந்து ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய விஷயந்தான். அந்த ஃபேஸை நினச்சி, அந்த சுச்சுவேஷன் நினச்சிட்டு நம்ம வருத்தப்பட்டுட்டு போனாலும் போகலாம். இல்லை நான் சந்தோஷமாக ஹாப்பினஸாக இருக்கணும் அப்படின்ட்டு அந்த ஒரு ஆப்ஷன் நம்ம எடுத்தோம் அப்படின்னாலும் அதுவும் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ ஹாப்பினஸ் இஸ் அ சாய்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஸ்டோரி சொல்லக்கூடிய விஷயம். ஸோ நம்ம இது இப்போயும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பர்சன்ஸ் வந்து நான் லேட்டஸ்ட்டாக பார்க்கும்போது இந்த மெயினாக இந்த யங்கர் ஜென்ரேஷன் இவங்கெல்லாம் பார்க்கும்போது ஒர்க் ஆப்வியஸ்லி நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். சில காம்படிஷன், சில விஷயங்கள், நான் அப்ஸ்கில் ஆகணும், லேடர், இந்த லேடர், அது போகணும், இது போகணும், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி உள்ளுக்குள்ளே அந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கம்மி தான். ஸோ இந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வந்து இந்த லிவ் இன் த மூமெண்ட் அப்படிங்கிறது தான் வரும். பி ப்ரெசென்ட் இந்த மூமெண்ட், அந்த மூமெண்ட்டில் இருந்தோம் அப்படின்னா ஹாப்பினஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்துடும். ஸோ ஹாப்பினஸ் இஸ் அ சாய்ஸ். அது எடுக்கிறதும் எடுக்காமல் இருக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. பாஸி அப்படிங்கிற அந்த கேரக்டர், ப்ராடக்ட் ஆஃப் என்வாயன்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு சுச்சுவேஷன்ஸ்லாம் நம்ம அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த புக்கில் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டாப் 5 ரிக்ரெட்ஸ். ஆனால் இதை தவிர்த்து நிறைய ரிக்ரெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரானி வேர் இந்த ஆத்தர் வந்து பார்த்துருந்துருக்காங்க. நிறைய பேஷன்ஸ் சொன்ன விஷயங்கள், நிறைய பர்சன்ஸு, அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 30லேருந்து 60, 70, 100 இயர்ஸ் வரைக்கும் நிறைய பேர்த்த ட்ரீட் பண்ணும்போது ஒவ்வொரு பர்சனும் ஏதாச்சும் ஒரு ரிக்ரெட் தன்னுடைய டெத் பெட்டில் சொல்லிகிட்டே தான் இருந்திருக்காங்க. இது வந்து இந்த பர்சன் மேபி இந்த பர்சனுடைய என்டையர் லைஃப் ஸ்டைலுமே இது அமைஞ்சதுக்கு ஒரு காரணமாகவும் இருக்கலாம். ஏன்னா ஆரம்பத்தில் ஒரு ஃப்ரீடமான ஒரு லைஃப் ஸ்டைலை வாழணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்ட ஒரு பர்சன், அதுக்கப்புறம் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து இந்த பாலியேட்டிவ் கேர் அப்படிங்கிற இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து இத்தனை பர்சன்ஸை மீட் பண்ணும்போது, நெட்வொர்க்கிங் பண்ணும்போது, இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு அந்த யூனிவர்ஸ் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு இன்ட்யூஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பர்சன் எடுத்துக்கிட்டது. இந்த ஒவ்வொரு லெசன்ஸையும் அதுக்கப்புறம் தன்னுடைய லைஃப்பில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த என்டையர் பாலியேட்டிவ் கேர் இதெல்லாத்தையும் தாண்டி அதுக்கப்புறம் சில சில விஷயங்கள் மூலயமா, சில சில கனெக்ஷன்ஸ் மூலயமா இவங்களுடைய சாங் வந்து வெளியே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நிறைய புக்ஸ் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய புக்ஸு, அதுக்கப்புறம் பப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் போய் இப்போ இந்த புக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக் மூலயமா எழுதி அதுக்கப்புறம் தான் இந்த பிளாகை வந்து இந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்திருக்காங்க. நவ் இந்த பிரானி வேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு மேரேஜில் சில்ட்ரனோட நல்ல ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த டாப் ரிக்ரெட்ஸ் ஆஃப் இந்த டையிங் இந்த புக்கை எனக்கு படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எமோஷனல் ஃபீலிங் தான் எனக்கு. இந்த புக் நான் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர்ஸ் முன்னாடியே படிச்சுட்டு திருப்பி ஒரு ரீரீட் எடுத்து நான் இது பண்ணேன். திருப்பி நான் எடுத்து படித்தேன். பட் இருந்தாலும் அந்த எமோஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நிறைய இடத்துல கொஞ்சம் கண்ணீர் வந்துச்சு, நிறைய இடத்துல கொஞ்சம் டச்சாக, கொஞ்சம் ஹெவியாலாம் ஃபீல் பண்ணுற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ இந்த புக்கு நீங்களும் வாங்கி படிங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. ஆனால் இது வந்து இந்த ஸ்கிப்பிங் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டென்ஷன் கொடுத்து படிக்கிறோம் அப்படிங்கும்போது இந்த புக்கு படித்து முடிக்கும் போது நமக்குள்ளே நம்மளுக்கே சில சேஞ்சஸ் ஏற்படும் அப்படிங்கிறது நான் ஃபீல் பண்ணுது. கண்டிப்பாக நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த புக்கோட அமேசான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி வாங்கி படிச்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கேன், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் கமெண்ட்ஸ்.
நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய பாருங்கள். என்னுடைய அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயுமே வந்து நிறைய என்னுடைய ஸ்னிப்பர்ஸ் இந்த இதெல்லாம் கொடுத்துருப்பேன். அதையும் முடிஞ்ச அளவு பார்த்துட்டு நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். என்ன புக்கு படிக்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அந்த புக்கை வாங்கி படிச்சுட்டு இன்னொரு அருமையான வீடியோவில் அந்த புக்கோட ரிவ்யூவோடு நம்ம பார்ப்போம்.